ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ரெண்டு எரர் காயின்ஸ் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஷிஃப்ட் எரரும் டைக்ளாஷ் எரரும். முதல்ல எரர் நாணயங்கள் எப்படி உருவாகுது, சில அச்சுப்பிழை நாணயங்கள் எப்படி உருவாகுது அப்படின்றது இது பார்க்கலாம். ரெண்டு இதுக்கு நடுவில், அதாவது மேல் அச்சு கீழே வச்சுருக்கோம், அவங்க தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு நடுவில் தான் நம்ம ஒரு உலோகத்தட்டு, அது வட்டுன்னு சொல்லுவாங்க, உலோக வட்டுன்னு சொல்லுவாங்க. அதை என்னென்னா நம்மளுடைய அந்த ரெண்டு அச்சுக்கு நடுவில் வைக்கும் போது சில தவறுகள் எப்படின்னா, ஒன்று அந்த அச்சுகள் ரெண்டும் விலகிரும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த உலோக வட்டை வைக்காமையே நமக்கு ரெண்டு அச்சும் ஒன்றுக்கு ஒன்று மோதி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம உலோக வட்டை வச்சு அச்சடிக்கும் போது அதனுடைய மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்லாம் இந்த நாணயத்தில் விழுந்துடும். இதுதான் சில நாணயங்களுடைய அந்த அச்சுப்பிழை நாணயங்கள். இதில் நான் சொல்கிறது ஷிஃப்ட் எரரும் டைக்ளாஷ் எரரும். இப்போ எது ஷிஃப்ட் எரர், எது டைக்ளாஷ் எரர்? இப்போ இது ஷிஃப்ட் எரர், சரிங்களா? நல்ல ஷிஃப்டாக இருக்கும். இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்ல ஷிஃப்டாக இருக்கா. இது ரெண்டும் ஷிஃப்ட் எரர் நாணயங்கள். இது டைக்ளாஷ் எரர், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இது அப்போஸுடைய அசோக எம்பலம் அப்படியே ரிவர்ஸில் தெரியும், சரிங்களா? நல்லா தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நாணயத்துலேயுமே இப்போ இந்த நாணயத்துலேயும் பாருங்களேன், இந்த அசோக எம்பலம் அப்படியே அப்போஸில் இருக்கிற அசோக எம்பலத்தோட அச்சு ரிவர்ஸில் விழுந்திருக்கும். ஸோ இது டைக்ளாஷ் எரர். இப்போ டைக்ளாஷ் எரர் எப்படி உருவாகுது, ஷிஃப்ட் எரர் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறேன். இப்போ முதல்ல ஷிஃப்ட் எரர் எப்படி உருவாகுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு அச்சுகள் இருக்கும். அதாவது மேல் பக்க அச்சு, கீழ்ப்பக்க அச்சு. மேல் பக்க அச்சுக்கு பேர் ஹேமர் டைன்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பக்க அச்சுக்கு அன்வில் டைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு அச்சு, அதாவது நமக்கு தலைப்பக்கம் பூ பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தலைப்பக்கம், அது மாதிரி தலைப்பக்கம். இன்னொன்று என்னென்னா அப்போஸ் ரிவர்ஸ், அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா அப்போஸ் ரிவர்ஸ். அப்படி இருக்கும்போது ரெண்டு அச்சுலையும் நம்ம அந்த ரெண்டு அச்சு இருந்தால் தான் நம்மளால் ஒரு நாணயத்தை அச்சடிக்க முடியும். அப்படி மேல் பக்க அச்சும் கீழ்ப்பக்க அச்சும் அதனுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நம்ம ஒரு பிளான்செட், அதாவது ஒரு உலோக வட்டு, ஒரு நாணயம் அச்சடிக்கிறோன்னா அந்த உலோக வட்டுன்றதுக்கு பேர் தான் அதாவது நாணயத்துக்கு முன்னாடி அதுக்கு பேர் உலோக வட்டுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கும், சரிங்களா? அதில் தான் நமக்கு தேவையான இதை நம்ம இந்த ரெண்டு அச்சை வச்சு அச்சடிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 5 ரூபாய் நாணயம் இருக்குது, 2 ரூபாய் நாணயம் இருக்குது, 1 ரூபாய் நாணயம் இருக்குது. அதே மாதிரி என்ன மெட்டல், இப்போ காப்பர் நிக்கல் இருக்குது, நிக்கல் பிராஸ் இருக்குது, இல்லைனா எஃப்எஃப்எஸ் ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதில் என்னென்னா எந்த நாணயம் வேணுமோ அந்த உலோக வட்டை என்ன திக்னஸ்ஸு, டயாமீட்டரு, அதுக்கப்புறம் திக்னஸ்ஸு, அதெல்லாம் இது பண்ணி அந்த உலோகத்தை வெட்டி எடுப்பாங்க. அந்த உலோக வட்டு தான் ப்ளைனாக இருக்கும். அதைத்தான் இந்த ரெண்டு அச்சுக்கு நடுவில் வச்சு நமக்கு காயினாக மின் பண்ணி தருவாங்க, சரிங்களா? இப்போ ஷிஃப்ட் எரர் எப்படி வருதுன்னா, அந்த ரெண்டு அச்சு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு அச்சுக்கு நடுவில் காயின் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு அச்சும் தன்னுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியாமல் நம்ம காயினை வச்சு நம்ம அச்சடிக்கும் போது அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி வந்துடும், சரிங்களா? ஒரு பக்கம் மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி அது நாணயம் ஷிஃப்ட் எரராக வந்துடும். இதுதான் ஷிஃப்ட் எரர். இதே இது டைக்ளாஷ் எரர் எப்படி வரும் அப்படின்னா, அந்த உலோக வட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த உலோக வட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ரீசன், ஒன்று நம்ம அந்த அச்சடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலோக வட்டை வைக்காமல் விட்டுருந்தாலோ, இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே ஏதோ ஒரு பழுதுனால இயந்திரம் பழுதுனாலையோ ஆட்டோமேட்டிக்காக மேலச்சும் கீழச்சும் ஒன்றோட ஒன்று உரசிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உலோக வட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆகும், மேல் பக்க அச்சு கீழ்ப்பக்கமும் கீழ்ப்பக்க அச்சு மேல் பக்கமும் லைட்டாக விழுந்திருக்கும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திரும்ப ஒரு உலோக வட்டை ஒரு புது நாணயத்துக்கு நம்ம கொண்டு வைக்கும்போது அந்த உலோக வட்டு அந்த புது நாணயத்தில் இந்த மாதிரி அப்போஸில் இருக்கிற ரிவர்ஸ்லேயும் ரிவர்ஸில் இருக்க அப்போஸ்லேயும் அந்த மாதிரி தான் விழுந்துடும்.
சரிங்களா? இதுதான் வந்து டைக்ளாஸ் எரர். இப்போ இதில் என்ன இருக்குது, அப்பர்ஸில் உள்ள அசோகா எம்பளம் ரிவர்ஸில் விழுந்துருச்சு. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? அப்பர்ஸில் உள்ள அசோகா எம்பளம் ரிவர்ஸில் விழுந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து டைக்ளாஸ் எரர் அண்டு ஷிஃப்ட் எரர். ஓகேங்களா? எரர் காயின்ஸில் நிறைய இருக்குது. கிளாக் எரர் இருக்குது, கிராக் எரர் இருக்குது, எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் இருக்குது, பிளான்செட் எரர் இருக்குது. இது நிறைய எரர்ஸ் இருக்குது. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து 2 எரர் தான் சொல்லியிருக்கேன். என்னென்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். ஏன்னா மொத்தமாக எரர்னு சொன்னோம்னாக்க நிறைய போகும், இல்லை ரொம்ப லென்த்தியாக போயிடும், அது ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன சின்னதாக நம்ம சொன்னால் தான் சில விஷயங்கள் புரியும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாணயம் கிடச்சிதுன்னா அதை நல்லா ஹோல்டரில் போட்டு அது என்ன எரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த எரர் பற்றிய விளக்கங்களை ஒரு இதில் எழுதி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே அது வந்து ரொம்ப வந்து வசதியாக இருக்கும். இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எரர் இது என்ன எரர், இது எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு இதில் நோட்டில் எழுதி வச்சு தான் நான் வீடியோவே போடுவேன். நான் சும்மாலாம் அப்படியே வந்து, ஏன்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஸோ எழுதி வச்சுக்கிட்டோம்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுத்து வடிவத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷம். சரிங்களா? ஸோ நான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய சந்ததியர்களுக்கோ இல்லை நாமளே எடுத்து அதை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எழுதி வச்சுருந்தோம்னா நம்மளே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இந்த மாதிரி நாணயம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன விஷயங்களை ஒரு 4-5 பாயிண்ட்டாவது நீங்கள் எழுதி நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.